ஷலோம், பிரைஸ் த லார்ட். அல்பன்சா நெட்வொர்க்கின் சார்பில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரோட் டு கல்வாரி சீசன் 2 உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வேத தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 68. இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் எழுதியிருப்பார்னு. தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா எந்த பின்னணியில் எழுதினார் என்று பார்க்கும் பொழுது நம்ம 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபித் ஏதோம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருந்தது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபித் ஏதோம் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். இதை அறிந்த தாவீது ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னார், ஓபித் ஏதோமின் வீட்டில் இருந்த அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய நகரமாகிய எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அப்படி அவர் கொண்டு வரும்போது அதை சாதாரணமாக கொண்டு வராமல் எல்லாரும் ஆரவாரம் ஆர்ப்பாட்டத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் தேவனை துதித்து பாடி அதை நடனத்தோடு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது தான் தாவீது இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுகிறார். என்ன பாடுகிறார் என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அழகாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் எப்படி தன்னுடைய ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பதை தாவீது இந்த இடத்துல ரொம்ப அழகாக பாடுறாரு. நான் 1வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதே வசனத்தை நீங்கள் என்னாகமும் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மோசே இதே வசனத்தை சொல்லுகிறார். இதே காரியத்தை மோசையும் அங்கே சொல்லுகிறார். என்ன என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது தேவனுடைய உடன்படிக்கையை தங்களோடு வைத்திருந்தார்கள். அதாவது தேவ பிரசனத்துக்கு அடையாளமாய் அதை தங்களோடு வைத்திருந்தார்கள். அப்போ மோசே தன்னுடைய பயணத்தை தொடரும் போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய பிரசனை எங்கள் கூட இருக்குது, அவர் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வார் என்ற சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுடைய எல்லா பயணத்திலையும் கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாக அந்த எல்லா சத்துருக்களுக்கும் எல்லா விதமான காரியங்களுக்கும் அவங்களை விலக்கி அவங்கள வனாந்திரத்தில் ரொம்ப அழகாக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதை தாவீது நினைவு கூர்ந்து இந்த இடத்துல சொல்லுகிறார், தேவன் எழுந்தருள் இருக்கிறார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டே, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று. அதாவது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ பிரசனத்துக்கு அடையாளமாய் உடன்படிக்கை பெட்டி அவங்களோடு கூட இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மை குறைவில்லாமல் நடத்துகிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். நமக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், அவை எல்லாவற்றில் நின்று நம்மை விடுதலை ஆக்குவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை வாழ்க்கையில் நாம் என்ன விதமான போராட்டங்களை சகித்தாலும் சரி, நமக்கு விரோதமாக எவ்வளோ சத்துருக்கள் எழும்பியிருந்தாலும் சரி, எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செய்தாலும், நமக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் சரி, நமக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, நம்ம சந்தோஷத்தை நிம்மதியை சமாதானத்தை கெடுக்கிற விதத்தில் நமக்கு விரோதமாய் அவங்க செயல்பட்டாலும், நம்முடைய ஆண்டவர் நம் பக்கம் இருந்து நமக்கு எல்லாவற்றிலையும் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுப்பார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை அவர் சிதறடித்து போடுவாராம். நமக்கு விரோதமாய் தீமை செய்கிற மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடுவார்.
நமக்கு விரோதமாய் பாதிப்பை கொண்டு வருகிற சத்துருக்களை அவர் சிதறடித்து போடுவார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, பயமா இருக்கு பாஸ்டர், இன்னார் எனக்கு மந்திரம் செய்கிறாங்க, இன்னார் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. யார் உங்களுக்கு என்ன மந்திரத்தை செய்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா எந்த மந்திரம் எந்த பிள்ளை சொன்னியும் உங்களை ஒன்றும் தொடாது. கர்த்தர் உங்கள் பக்கம் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வார். அநேகர் சொல்லுவாங்க, வேலை செய்கிற இடத்துல இன்னார் எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க, இன்னார் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குறாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு சத்ருவை போல எழும்பி உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்தாலும், உங்கள் சமாதானத்தை கெடுத்தாலும், உங்கள் ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் சத்துருக்களை அவர் முறியடித்து போட்டு உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். முதலாவது இந்த சங்கீதத்தில் என்ன சொன்ன, ஆண்டவர் நமக்காக இருப்பார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் அவர் நமக்காக நின்று நம் பக்கத்தில் நின்று நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பார். ஒருவேளை வியாதி சத்ருவை போல இருக்கா, அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உள்ள தேவைகள் சத்ருவை போல இருக்கிறா, அந்த தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்கள் பாருங்கள், 5வது வசனத்தில் சொல்லுது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். 6வது வசனத்தில் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். வசனம் சொல்லுது திக்கற்ற பிள்ளைகளுக்கு. அப்பனா இந்த உதவியற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, யாருமே எனக்கு துணை இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன், நான் உனக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன். உதவியற்ற உங்களுக்கு அவர் உதவியாளராக இவங்க கூட இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருப்பாரா. கைவிடப்பட்ட விதவைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? அவங்களோட விசாரிக்கிறாரு. ஐயோ, நான் கணவன் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்டது போல இருக்கிறேன். நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்கள் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கண்ணு கருத்துமாய் அவர் பார்த்து அந்த காரியங்களை உங்களுக்காக வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அடுத்து ஒரு வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை சொல்கிறீங்களா? எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இதை வாங்க அதை வாங்க வழி இல்லைன்னு நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, நீங்கள் அவரிடத்துல கேட்கும்போது உங்களுக்கு அவர் வீடு வாசலை உண்டு பண்ணுறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஆதரவு இல்லைன்றீங்களா? உங்களுக்கு ஆதரவை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் இருக்கிறார். எனக்காக பேச யாரும் இல்லை, என் பட்சத்தில் நின்று என்னுடைய காரியங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக உங்கள் ஆண்டவர் உங்கள் பட்சத்திலேயே இருக்கிறாரு. முதலாவது அவர் நம்ம சத்துருக்களின் கையிலேருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். 2வது இந்த 5-6 வசனத்தில் பார்க்கும்போது அவர் நமக்கு ஆதரவாக இருந்து, நமக்கு துணையாக இருந்து, நம்முடைய எல்லா காரியங்களை விசாரிக்கிற தேவனாய், கவனிக்கிற தேவனாய், நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். 13வது வசனத்தில் பாருங்க, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். நம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை அவர் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை நம் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை சொந்தக்கார மத்தியில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை பெருசாக பாராட்டி பெருசாக சொல்கிறதுக்கே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை அவர் நேசிக்கிறார். உங்கள் மீது அவர் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்க விரும்புகிறார். உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் மனிதர்களுடைய பார்வையில் எப்படி இருந்தாலும் அவர் பார்வையில் நீங்கள் கனப்பற்றவர்களாக இருக்கீங்க, அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க. உங்களை அவர் ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் கனப்படுத்தவும் அலங்காரமாக நிறுத்த விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை
ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறவர், நம்மை கனப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். 35ஆம் வசனத்தில் பார்க்கும்போதே இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஆண்டவரே, எனக்கு இதை செய்ய பலம் இல்லை, இதை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, இப்படி எனக்கு அதை செய்ய தெரியாது, இதை செய்ய தெரியாது, நான் அறிவில் ஞானத்தில் குறைவுள்ளவன் சொல்கிறீங்களா? அவர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாக்கோப்பில் சொல்கிறார், நீ ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன்னு. உங்களால் எதை முடியாது, எதை என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அதை செய்யறதுக்கு அவருடைய பலத்தையும் அவருடைய சத்துவத்தையும் வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. நம்ம கூடவே இருக்கிறாரு. இந்த வாழ்க்கை முழுவதும் அவர் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நமக்கு ஆதரவாக இருப்பார், நம்மை கனப்படுத்துவார், நமக்கு தேவையான பலத்தை சத்துவத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ அவரும் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் தான் தாவீது 31 35 வரைக்கும் சொல்கிறார், உங்கள் தேவனை துதிச்சு பாடுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை ஆராதனை பண்ணுங்க. இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், என்னால் அது முடியாது, இது முடியாது, என்கிட்ட அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி புலம்புறத்தெல்லாம் விட்டுட்டு என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை பயணத்தை நான் வெற்றியாக வாழுவேன், ஜெயமாக வாழுவேன், ஆசீர்வாதமாக வாழுவேன், கனத்தோடு வாழுவேன், அவர் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து சந்தோஷத்தோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களோடு உம்முடைய பிரசனம் இருந்து அவங்களை வழி நடத்துனது போல இந்த நாட்களில் நீர் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழி நடத்துறீங்க, எங்களை எல்லா ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறீங்க, எங்கள் தேவைகளை சந்திக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களை உயர்த்துறீங்க. எதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் செய்யறதுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து நீர் எங்களை நடத்துறீங்க. அதுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் தெய்வமும் ஆண்டவராக இருக்கிறதுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் கரம் எங்கள் மேலே தங்கியிருக்கட்டும், எங்களை நடத்துங்க. உங்கள் கரத்தில் எங்கள் வாழ்க்கையை கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Thank you. God bless you.